The 1% chance, and sometimes that chance is good enough. But what matters is what you guys think about that 1%. Are you willing to give absolutely everything that you have in tonight's game to make that 1 into 10 and then grow that 10 into 30 and eventually something magical might come out of it? இப்படி தாங்க இருந்தது என் நிலமை. இந்த பக்கம் முடியாமல் அந்த பக்கம் முடியாமல். ஒரு சைடில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தோனி வர கடைசி மேட்ச் வந்து சென்னையில் ஆடுவேன்னு சொல்லி வாக்கெல்லாம் கொடுத்தாரு. சரி, அதுக்கேற்ப வந்து ஃபைனல் சென்னையிலேயே ஆடி ஒரு கப்போட பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஆஃபை கொடுக்கலாம். இன்டர்நேஷனல் மேட்ச்சில் தான் சென்ட் ஆஃப் கொடுக்க முடியல. திடீர்னு மனுஷன் வந்து ரிட்டையர் ஆகிட்டான், சொல்ல முடியாது. இப்போ கூட வந்து திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஐம் ரிட்டையர்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு கூட போகலாம். இந்த மீமில் வர மாதிரி ருத்ராஜ் இப்போ நீ என்ன பண்ணுற, ஆர்சிபி கூட ஜெயிக்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுமா? இல்லை, வாயிலே அடிப்பேன். முதல்ல அந்த ஆள் கையில் வந்து ஃபோனை பிடி அவர் பாட்டுக்கு திடீர்னு இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணி உள்ளே போய் டுடே கன்சிடர் மீ ரிட்டையர்ட் ஃப்ரம் ஐபிஎல்னு போட்டு போகிறான். பிகாஸ் எந்த ஒரு ப்ரைடையும் எதிர்பார்க்காத ஒரு ஆள், அதனால தான் இவ்வளோ ப்ரைடு வந்து நிற்குது. ஸோ பிஃபோர் மேட்சை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் சிஎஸ்கே பிளே ஆஃப் போல, தோனிக்கு வந்து ஃபேரவர் இதெல்லாம் இதை பற்றிலாம் வந்து இதை பற்றிலாம் வந்து யோசிச்சாலுமே ஆர்சிபி உள்ளே போனதில் வந்து ரொம்ப சந்தோஷம். இது என்ன பிரச்சனைனா, ஆர்சிபி ஃபேன்ஸ் நேற்று கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டில் இல்லை, ஸ்டேடியத்துக்கு வெளியில் வந்து அது ஆர்சிபி ஃபேன்ஸே இல்லை கைஸ். அவனுங்க ஏதோ தற்கொலை பசங்க உள்ளே வந்துட்டானுங்க ஆர்சிபி ஜெர்சியை போட்டுவிட்டு. இந்த மாதிரி இந்த ஃப்ரான்சிஸ் பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து ஒவ்வொரு ஃப்ரான்சிஸ்டும் குரூப் அலையுது. ஏன் இருக்கானுங்க, எதுக்கு இருக்கானுங்கன்னே தெரியல. விராட் கோலியே அமைதியாக வந்து கிரவுண்ட் விட்டு வெளியே போனோன்னு கண்ணாடி போட்டு டீயை குடிச்சிட்டு இன்னசென்ட் பாயாக மாறிடுவார். இவனுங்க சும்மா பார்க்க தான்டா வந்தானுங்க. இவனுங்களுக்கு எதுக்கு இதுன்னு தெரில. ஸ்டேடியத்துக்கு வெளியில் போய் இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க, கேர்ள்ஸ் எதுவுமே பார்க்காம வந்து ஓவராக வம்பு இழுத்துருக்கானுங்க. சும்மா வம்பு இழுத்தா கூட வரல, தண்ணியை போட்டு வம்பு இழுத்துருக்கானுங்க. இப்போ பேர் எப்படி வரும், ஆர்சிபி ஃபேன்ஸுன்னு தான் வரும். இப்போ அவன் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவன் அடிப்பான். இதனால் வந்து ட்ரிகர் ஆகி ஒரிஜினல் ஃபேன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. யார் இவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னே தெரில கைஸ். திடீர்னு எங்கேருந்தோ வந்து ஏதோ கலவரத்தை உண்டு பண்ணிட்டு போயிடறானுங்க. கடைசியில் ஃப்ரான்சிஸ் மானம் போயிடுது. ஒவ்வொரு ஃப்ரான்சிஸ்லையும் இப்படி ஒரு குரூப் இருக்குது. சரி, ஓகே, நான் வேற ஏதோ பேசப்போ இதுக்கு டிவியேட்டே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆர்சிபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதம் எதுக்குடா நீலாம் இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட ஒவ்வொரு பையங்களும் வாய் வைக்கிற மாதிரி இதுக்கு தான்டா இருக்கேன், கப்பை தொலைச்சி வைங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள பயங்கரமாக இறங்கியிருக்காங்க பிளே ஆஃபில். அந்த வார்த்தையை மறுபடியும் என் வாயில் நான் சொன்னேன்னு ஏதாவது சொல்லிக்குது எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் இதாகிடுவேன். அந்த வார்த்தை தான், அந்த ஆர்சிபி வார்த்தை. நான் சொல்ல வேணாம், நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறம் கப்பு வாங்கினதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். முன்னாடியே நம்தேனிக்கு இது சொல்லிட்டு இது ஆயிடுச்சுன்னா எத்தனை வருஷம் பார்க்குறது. ஸோ விராட் கோலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸை வந்து வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சம் இது சந்தோஷமாக இருக்குது. ஃபேப் டு ப்ளீஸ்லாம் வந்து மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கூட வந்து அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிக்கிறோம் அவ்வளோதான். ஃபேப் கொஞ்சம் கூட இதே இல்லாமல் காமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜென்டில்மன்னாக லாஸ்ட் லீக் ஸ்டேஜ் ஆஃப் மேட்சை வந்து நாங்கள் இங்கே ஆட போகிறோம். நாங்கள் இங்கே வந்துருக்க வேறு எதை பற்றி நாங்கள் யோசிக்கல பெருசாக. இந்த மேட்ச்சில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். இந்த மேட்ச் ஜெயிச்சு நாங்கள் வந்து பிளே ஆஃப் போவோம், அங்கேருந்து கப் அடிப்போம், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு அடக்கம். ரியலி ஹி டிசர்வ் இட். ஒரு பக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி வந்து கேப்டனாக மறுபடியும் மாற்றுங்க, ஃபேஃபெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஃபேஃப் என்னையா பண்ணுவான், அவன் ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவனும் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். போன சீசன் ஆடினா இந்த சீசன் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து சொதப்பல் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆடினார். அதே மாதிரி கேப்டன்சி ரொம்ப இருக்கிறத வச்சு இதை வச்சு என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு 7 மேட்சஸ் இருந்தது. இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில ஓட்டைகள் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணல. இந்த மேட்ச்லேயே வந்து 2 ட்ராப் கேட்ச், தூபேக்கு ஒரு கேட்சை விட்டாங்க. ரவீந்திராவா
மிச்சல யாரோ ஒருத்தருக்கு முன்னொரு கேட்ச் விட்டாங்க. ஸோ அவரோட அவர் முடிஞ்சதை பண்ணால் ரொம்ப வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து இது பண்ணல. ஸோ அதனால் அவருக்குமே பார்த்திங்கன்னா வந்து விராட் கோலி ஒரு சைடு இருந்தாலும் அவருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் போகும். தென் அந்த கேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயின் ரீசன், நான் பின்னாடி தேடிட்டு எங்கே திடீர்னு கேமரா இந்த பக்கம் இப்படி பால் கீழ் ட்ராக் பண்ண முடியாமல் அங்கே தாண்டி போயிடுச்சு. லைட்டாக ஆடின மாதிரி தான் இருந்தது. பால் கிரவுண்டில் தானே போகணும். ஒரு கேமராமேன் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு பார்த்தா கேட்ச் இந்த பக்கம் ஃபேஃப் இது இப்படி பிடிக்கிறாங்க. வந்து இந்த பக்கம் வந்து தூவே பண்ணி விட்டு ஒரு ரன் அவுட்டு, இதெல்லாம் வந்து மெயின் ரீசன்ஸாக இருந்தது மேட்ச்சில். அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸாக இருந்தது. ஒரு சாமே, ரெண்டு சாமே, மூணு சாமே, நாலு சாமே, அஞ்சு சாமே, ஆறு சாமேடா. டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதே மாதிரி சிவம் துபேக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டூரோ பாடி லைனில் போட்டாங்க, வித்து கொடுக்காம நல்லா உள்ளேயே போட்டாங்க. அவன் உள்ளே போட்டால் நவுந்து ஆட வேண்டியதானே. அவன் வந்து இங்கிருந்து நின்று அடிப்பாரான். ஸோ அந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் எக்ஸ்பிரஸ் பண்ணது தான் வந்து விராட் கோலி வந்து இந்த விக்கெட் கிடைச்சோன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. அதையும் இவனுங்க வந்து தப்பாக இது பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏன்னா ஆப்போசிட் டீமே விக்கெட் உள்ளதா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதா, சந்தோஷப்படக்கூடாதா, இவங்க சொல்கிறத பார்த்தா வந்து ஐயோ சாரிங்க தெரியாமல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ பண்ணணும்னு நினைப்பாங்க போல். நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ்ன்னு சொல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை வந்து பண்ணுறாரு, அவ்வளோதானே. நடிக்கிற மாதிரிலாம் அது தெரியலையே. இப்போ நடிக்கிற மாதிரி ஓவர் எக்ஸாக்சுவேட்டடாக இருந்தால் வந்து அந்த வார்த்தை நான் கரெக்டாக எக்ஸாக்சுவேட்டடா அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது நேச்சுரலாகவே அவருக்கு வரும். ஸோ அதை அவர் பண்ணும்போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதே வந்து ப்ளூ ஜெர்சி இந்தியன் டீமில் பண்ணால் அப்போ வந்து சந்தோஷப்படுறானே, இவங்க வந்து கத்துறானுங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் கரெக்டு தான், பட் அதுக்காக உங்கள் ஃபீலிங்ஸை நீங்களே வச்சுக்கணும். பிளேயர் மேலே வெளியே போகக்கூடாது. ஓகே, அப்படியே மேட்சை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு வந்து டாஸ் மறுபடியும் விழுந்தது. இங்கே ஆக்சுவலி ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் இல்லை கைஸ், கேகேஆர் அவங்க ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3 தடவை தான் டாஸ் விழுந்திருக்கு இந்த சீசனில். சுக்மன் கில்லுக்கும் 3 தடவை தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக 2 மேட்ச் மழையால் போச்சு, அது கூட ஒத்துக்கலாம். பட் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இவருக்கு இதே நீங்களும் தலைவர் நீங்களுமா சொல்லவே இல்லை. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம கைக்வாத்தை பற்றியே பார்த்துட்டு இருந்ததுனால பெருசாக அந்த பக்கம் தெரியல போல். அதன் பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து 2-3 நாளாக வந்து கவர் போட்டு மூடி வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது நல்லாவே தெரிஞ்சுது கைஸ். மூடி வச்சனால பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரீஸ் எதுவுமே உள்ளே போகல. அதனால் வந்து ஒரு மாதிரி ட்ரையராக இருந்தது. இன்னும் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க லைட்டாக கிராக்ஸ் இருக்குது, பட் க்ரீனியாலாம் இல்லை, ஃபாஸ்ட் பவுலிங் தெரில, பட் கிராக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. மேபி அதிலே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு மாதிரி அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் யாருமே அதை பற்றி பேசல. அதுதான் எனக்கு கிராக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் கிராக்ஸ் இருந்தால் டேர்ன் ஆகும்னு அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னு தெரில, சின்னசாமி சைடுன்னு விட்டாங்க போல். அதை தாண்டி மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து மழை வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டார்ட்டில் மழை வரல. நடுவில் 3 ஓவர் போனதுக்கப்புறம் மழை வந்தது. ஃபஸ்ட் ஓவர் தேஷ்பாண்டே பயங்கரமாக போட்டார். செகண்ட் ஓவர் சதுல் தகர் வந்தார், நல்லா இருந்தது கைஸ். தேஷ்பாண்டே அப்புறமா ஸ்விங் ஆச்சு பால். ஒழுங்காக அவன் போட வேண்டியதானே, தேவையில்லாமல் ஷார்ட் பால் போடுறான் அதை போடுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2வது ஓவர்லேயே ரன்னை கொடுத்துட்டான். அவன் கஷ்டப்பட்டு தேஷ்பாண்டே 2 ரன் ஃபஸ்ட் ஓவர் கொடுத்தா, 2வது ஓவரில் பாட்டு வந்து என்னென்ன பண்ணுறாங்கிற பேரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம்ல. இவர் என்னென்னமோ பண்ணுறாங்கிற பேரில் இப்போ நான் பவுலிங் போட வந்தாலும் சரி அப்படியே பதறுவானுவா. எதிர் டீம்காரன் இல்லை, ஏன் டீம்காரன் மாப்பிள்ள அடிக்க விட்டுறத மாப்பிள்ள அப்படி சொல்லக்கூடாது. அவனை சொன்னதுனாலே என்னமோ எதிர் டீம்காரன் 20 ரன் அடிச்சிட்டான் ஒரே ஓவரில். நான் என் நம்பிக்கையை விடலை, அவனை விக்கெட் எடுத்தேன், ஒருத்தன் கூட என்னை பாராட்டலை. விராட் கோலி வேற இந்த விராட் கோலியை நான் பார்த்ததே இல்லை கைஸ். இது வந்து இந்த சீசனே வந்து ஒரு மாதிரி வந்து பெருசாக இந்த சிக்ஸஸ்லாம் வராது, பவுண்டரிஸ் கூட அவ்வளோ வராது, 1s and 2s ஆடுவார். ஆனால் 6 அடிக்கிறாங்க கைஸ். விராட் கோலிக்கு போய் வந்து ஷார்ட் பாலாக போட்டால் பேரில் போட்டால் உருவார். அங்கேருந்து அடுத்த ஓவர் இவன் சர்துல் தகர் அடித்த கான்ஃபிடன்ஸஸ் தேஷ்பாண்டேவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தது. ஆர்சிபி பயங்கர மொமெண்டமில் இருந்தாங்க. இல்லைடா மழை வராது, நீங்கள் எல்லாமே நல்லா இருந்தது கைஸ், வர மாதிரியே தெரியல. டீம் பூரா ஆரம்பிச்சிது. அந்த இந்தியா செகண்ட் ஓவர்லேயே நிறுத்த வேண்டியது ஃபேஃப் அப்பயே கேட்டார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3rd ஓவரை டிஸ்கண்டினியூ பண்ணி அப்புறம் இதாகி பெருசாக ஓவர்ஸ் எதுவும் கட்டால, பிகாஸ் டக்குன்னு ட்ரிசில் லைட்டாக துளி தான், லைட்டாக சில மலை துளிகள் தான் வந்தது. அப்படியே கண்டினியூ பண்ணாங்க மேட்ச்சை. கவர் எடுத்ததுக்கப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸை ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரில. தீக்ஷனாக 4th ஓவர் கொடுத்தாரு. பால் எங்கெங்கேயோ டேர்ன் ஆகுது. ஆக்சுவலாக ஃபேஃப் டு ஃபிலிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3rd ஓவர் முடிச்சதுக்கப்புறம் கவர் எடுத்ததுக்கப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் உள்ளே போகும்போது வந்து சொன்னாராமா, இது வந்து இன்னும் பால் இப்படி டேர்ன் ஆகுது, 150 140 தான் அடிக்க முடியும் போல் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக 2 பேரும் கான்வர்சேஷன் இருந்து தான், விராட் கோலிக்கும் ஃபேஃப் டு ஃபிலிஸுக்கும். ஃபேஃப் வந்து விராட் கோலிகிட்ட பேசிகிட்டு இருந்தாரா, அவ்வளோதான்ப்பா அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன் பயங்கரமாக டேர்ன் ஆச்சு. அங்கேருந்து சாண்டர் கொடுத்தாங்க, மறுபடியும் தீக்ஷனாக கொடுத்தாங்க, அவர் அடிக்கவே முடியல. விராட் கோலி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் அங்கங்கே ஏதோ தேத்த பார்த்தாரு. பவர் பிளே 3 ஓவரில் போட்டு இப்போ 30+ அடித்தவங்க பவர் பிளே மொத்தமாகவே வந்து 41 ரன் தான் வந்து பயங்கர கண்ட்ரோல் ஆயிடுச்சு.
இங்கே தான் வந்து இதுவரையும் நல்லா தான் இருந்தது. ஜடேஜா உள்ளே வந்தார், ஆக்சுவலாக ஸ்லோவாக போடுற தீக்ஷனா ஸ்லோவாக போட்டான், சாண்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போட்டார், பால் நல்லா டேர்ன் ஆச்சு. ஜடேஜா உள்ளே கொண்டு வந்தாங்க, ஸ்லோவாக போட வேண்டியதான், பால் தான் டேர்ன் ஆகுதுன்னு தெரியுது, ஸ்லோவாக போட சொன்னான். 90, 99, 101, 105 போட்டு இறக்க விராட் கோலிக்கு வாட்டமாக போச்சு. தானே தேடிட்டு இருந்தேன் எப்படி பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பித்தவர் தான். அங்கே ஃபாஸ்ட்டாக போட்டால் செட் ஆகலன்னு சொல்லி ஒன்று ஜடேஜாவே ஸ்லோ பண்ணி போட்டிருக்கணும். ஃபாஸ்ட்டாக போட்டால் தான் பால் நல்லா பேட்டுக்கு வருது, அடிக்கிறாங்கன்னு தெரியுது, ஏன் அப்படி பண்ணாதுன்னு தெரில. அட்லீஸ்ட் கைக்கோ ஏதாச்சும் ஓவரை வேறு யாருக்கோ மாற்றி கொடுத்துருக்கணும். ஜடேஜாவை போட்டு மாற்றி அந்த எண்ணிலேயே போட வச்சு அவரும் ஃபாஸ்ட்டாக போட்டு அடிக்கிறானுங்க. விராட் கோலி போட்டு பொலன்ட்டாங்க. சாஃப்ட் இப்படி ஸ்பெஷல் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கல, விராட் கோலி தான் ஃப்ளோவில் இருந்தார், அவர் ஒரு பக்கம் வந்து பால் பை பாலில் தான் இருந்தார். வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணி இந்த பக்கம் சாண்டரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சு. இந்த ஃபார்ம் ஆஃப் விராட் கோலி இது வந்து அல்டிமேட் ஃபார்ம்னு நினைக்கிறாங்க. இது T20 மோடு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அது ஸ்பின்னர்ஸ்னால் ஏதோ கொஞ்சம் பார்த்து ஆடுவார், ஸ்பின்னர்ஸே பால் அங்கே போது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. ஸோ வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு, இந்த பிளே ஆஃப்லேயே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அதே ஃப்ளோவில் சாண்டரை வச்சு அடிக்க ட்ரை பண்ணார், பட் இந்த தடவை கொஞ்சம் அகைன்ஸ்ட் அதே ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி 6 மாதிரி போயிடுச்சு. டேரல் மிச்சரே வந்து மிஸ் பண்ணியிருப்பான். கொஞ்சம் லாஸ்ட் டைமில் அவேர்னஸ் ஆகி பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி போட்டு நல்லா உள்ளே வந்து கேட்ச் எடுத்து, ஸோ அங்கேருந்து விராட் கோலி 47 of 29 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸை கொடுத்து அவர் அவுட் ஆகி, பிச்சு இந்த அளவுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ டஃப் கண்டிஷனில் வந்து 29 of 47 வந்து நம்பவே முடியல கைஸ். மேபி கொஞ்சம் நின்று இருந்தாலும் வந்து வேறு மாதிரி இன்னும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பிளானை மாற்றவே இல்லை, ஜடேஜாவை போட்டு பொலன்றது இருந்தாங்க ஜடேஜாவை. ஃபேஃப் டூ பிளிஸ் அவரை ஆரம்பிச்சிட்டாரு. தென் இன்னொரு சைடில் ரஜத் பட்டியர் அவர் இருந்தார். தென் 14 ஓவரில் பார்த்தீங்கன்னா சிமர்ஜிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு பெருசாக வந்து நல்லா போட்டால் ஓகே, சும்மாலாம் போட்டால் அடிச்சிரு. அதுவும் 17 பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டைமென்ஷன் பிளேயர், எல்லா விதமான ஷாட்ஸும் உள்ளே வச்சிருக்காப்புல. பேரில் போட்டால் ஃப்ளிக் அடிக்கிறாரு, அப் சைடில் போட்டால் கட் அடிக்கிறாரு. ஐ திங்க் சிமர்ஜித் அந்த ஒரு ஓவர் தான் போட்டார் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஆளையே கண்ணிலேயே காட்டல. இது வரையும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோலாக இருந்தது. பட் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் அநியாயத்துக்கு கொஞ்சம் லாஸ்ட் ஓவர் கூட ஓகே டேஸ்ட் பண்ணி நல்லா போட்டார், ஒரு 30 runs தான் வந்தது. பட் நடுவில் அந்த 16, 17, 18, 19 ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் ஓவராக தான் எக்ஸ்பென்சிவாக போயிட்டா. ஒரு பிளானே தெரியல. ஷர்துல் தாக்கூர் வந்து போட்டு ஃபுல் டாஸாக போடுறான். ஏன் யாருக்கு லோ ஃபுல் டாஸ் ஆகி போனால் கூட ஓகே ஏதோ கை வலிக்குதுன்னு சொல்லலாம், இல்லை யாருக்கார் கரெக்டாக விழுலன்னு சொல்லலாம். ஃபுல் டாஸ் எதுக்குடா போடுற? அது ரஜத் பார்த்து கேமரனுக்கு ஷார்ட் பால் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிளானில் இருந்தாங்கன்னே தெரில. ரியலி மிஸ்ஸிங். டெட் பவுலிங் மோசமாக இருந்தது, பட் நல்ல வேலை அவங்க ஒழுங்காக அடிக்கல, அதுதான். பட் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டெலிவரிஸும் போட்டார் ஷர்துல் தாக்கூர், நான் ஒத்துக்கிறேன். அதை ஒழுங்காக எல்லா பாலும் போடுறது எதுக்காக அவ்வளோ ஃபுல் டாஸ் யூஸ் பண்ணாங்கன்னே தெரில. நீங்கள் பேக் ஆஃப் லென்த்லேருந்து போடும்போது நல்லா இருக்குது, ஷார்ட் பால் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா மோரலாக ஸ்லோ ஃபுல் டாஸ் கூட நல்லா எஃபெக்டிவாக இருந்தது, அவங்க கனெக்ட் பண்ண முடியல. பட் ஃபுல் டாஸ் இதுக்கு என்ன பிளானில் போட்டாங்கன்னே தெரில. ஸோ ஃபைனலாக 218 சொல்லி வந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தமா, அநேகத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 200 மேபி பார்த்தீங்கன்னா வந்து டிஃபெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து 230 போகிற மாதிரி இருந்தது. 30 கூட ஓகே அடிப்பாருன்னு தெரியும், கொஞ்சம் அவருக்கு பவுலிங் போடுறது கஷ்டம். கேமரனுக்கு எனக்கு என்னடா உங்களுக்கு பிரச்சனை, அவனுக்கு போய் ஃபுல் டாஸ் போட்டு அவன் இருக்கிற ஹைட்டுக்கு அங்கே தான் எனக்கு கொஞ்சம் வந்து அநியாயத்துக்கு பிளானே இல்லாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஃபுல் டாஸில் ஏதோ ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்கு ஷர்துல் தாக்கூருக்கு. விக்கெட்டுக்காக போகிறீங்க, முக்கியமான மேட்சே அது, அந்த ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எதுக்கடா இத்தனை ஃபுல் டாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல காரணம். பட் கம்பேக்கும் கொடுத்தாரு, எப்படியே 2-3 6 கொடுத்ததுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பிளானை மாற்றி யார்கர் போட்டார், லோ ஃபுல் டாஸ் போட்டார். லோ ஃபுல் டாஸ் கூட ஒர்க் அவுட் ஆச்சு கேஸ், ஏன் என்னன்னே தெரில, எதுக்கு இத்தனை ஃபுல் டாஸ்ன்னு தெரில. அவன் க்ரீனாக வாட்டமாக போட்டு அடிக்கிறான். அப்புறம் தாங்க எனக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு ஆச்சரியம் வந்து மேக்ஸ்வெல்னு ஒருத்தன் உள்ளே இருக்கான்ல அப்படின்னு பார்த்தீங்க, என்னடா பதுக்கி வச்சிட்டீங்க. ப்ரைம் பவுலிங் ஆப்ஷனும் எடுத்திருப்பாங்க போல் அவர் பிளேயிங் லெவலில். பயங்கரமாக போட்டாருங்க. அந்த 4 ஓவர் தான் எனக்கு மெயின் ரீசனே எனக்கு தெரிஞ்சு. 4 ஓவரில் போட்டு 6.6 என்னமோ தான் எக்கனமி. அங்கே தான் வந்து இந்த மேட்சே வந்து மாறிடுச்சு. தென் ஃபைனல் ஓவரை பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் ஒரு மாதிரி டீசெண்டாக போட்டு இனிஷியலாக ரன்ஸ் வந்தாங்க, கடைசி 2 பால் ஒரு மாதிரி நல்லா போட்டு 280 எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. தென் ஃபைனல் ஓவர் ஷர்துல் தாக்கூர் ஒரு மாதிரி வந்து மறுபடியும் அதான் தெரியுது இல்லை, மறுபடியும் ஃபுல் டாஸ். மேக்ஸ்வெலுக்கு ஃபுல் டாஸ் போடுறாங்க. அவன் ஒரு 6 ஒரு 4 நல்லா வாங்கி அடிச்சு ஒரு ஸ்லோவர் டெலி எப்போ ஃபஸ்ட் ஓவர் பண்ண வேண்டியது இப்போ பண்ணிட்டு இருக்காங்க 22 ஓவரில். மேக்ஸ்வெல் அதை வந்து அடிக்க முடியாமல் குறை கிளம்பி தோனி கீழே வந்து கவர் பண்ணி பிடிச்சி ஸோ ஃபைனலாக கடைசியாக ஃபுல்லாக லென்த் பால் போடுறான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில். முதல்லே போடுறதுக்கு என்ன. ஸோ 218 for 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. மேட்சை பற்றிலாம் யாருமே யோசிக்கல கைஸ். 201 அடித்தா குவாலிஃபை, இல்லைன்னா இல்லை.
அங்கே அங்கே டெலிகாஸ்ட்டே அதை வச்சு தான் ஓடிட்டு இருந்தது. எவனும் மேட்ச் 2 வின்லாம் போகல, 2 குவாலிஃபை தான் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி வந்து என்னடா அது இப்படி இறங்கிட்டீங்க, உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை, இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலாக சிஎஸ்கே வச்சு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல, ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க டெலிகாஸ்டிங்கில். 201 201 220 அடித்து மேட்ச்சை ஜெயிப்பாண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கைகோட் வந்து சச்சின் உள்ளே வந்தாங்க. அதிர்ச்சி தரும் வகையில் மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸ்வெல் போட்டது கூட அதிர்ச்சி இல்லை. ஃபஸ்ட்டு பால் கைகோட் அந்த மாதிரி ஆடினா தான் என்னால் வந்து ஒரு 2-3 பால் நின்று அப்படி அடிச்சிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். வந்து மொதல் பாலே ஹார்ட் பிரேக் சொல்லியாக ஒருங்கி ஷார்ட் பால் போட்டான். என்னடா அதுக்கு கைகோட் எங்கே இருந்தீங்க இவ்வளோ, கைகோட் என்னது ஷார்ட், இதுவரை இந்த மாதிரி நீங்கள் ஆடி நான் பார்த்ததே இல்லையே, யாரோ திருப்பி கையிலேயே கொடுக்குறாரு அந்த பக்கம் ஷார்ட்டில். ஸோ அங்கேயே வந்து மொத்தமாக போயிடுச்சு. அங்கே இந்த டேரல் மிச்சம் அந்த நச்சன்டன்ற பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரா மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸே அந்த சீசனே இல்லை. பட் இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சார். பட் ஒரு மாதிரி அவர் கான்ஃபிடண்ட்டாக தெரிஞ்சார். இன்னொரு சைடில் டேரல் மிச்சல் வழக்கம் போல் வந்து வேலையை ஆரம்பிச்சு. ஸோ அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கடைசியாக வந்து யாஸ்டேயர் பாலை அடிச்சே தீருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஆஃபில் வந்து ஷார்ட்லேயே இல்லாத பாலை அடிக்க போய் துரத்திட்டு போய் அடித்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோலிக்கு கேட்சை கொடுத்து சிஎஸ்கேவான ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டு போயிட்டு. எனக்கு இங்கே லைட்டாக வந்து மொயின் அலியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் இருந்தானா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நல்லா ஆடி கொடுப்பார் 1 டவுன். சாண்டரோட பேட்டிங் தாண்டி எனக்கு மொயின் அலியோட பேட்டிங் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருந்திருக்கும். பட் என்ன அவர் ஊருக்கு கிளம்பிட்டார், அவர் நேஷனல் டியூட்டிக்கு போயிட்டு மேட்சை ஓடியா 201 அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிலமை அப்படியே மாறி போச்சு. 19 for 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அங்கேருந்து ரஹானே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து ரவீந்திரன் ரஹானியை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கேமை கொண்டு போனாங்க. அண்ட் தென் வந்து இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஃப் ஆகி பவர் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி ரன்ஸ் அடித்தாங்க. ப்ரெஷரை எடுத்துவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேம் அப்படியே கொண்டு போச்சு, ஒரு ஹோப்பை கொடுத்து. 201 கவலைப்படாதீங்க, 201 தானே டேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதிசயமாக ஃபெர்கூசன் பார்த்தீங்கன்னா ரஹானிக்கு ஒரு ஸ்லோ ஃபுல் டாஸை போட்டு இதெல்லாம் உனக்கு போட தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஃபே அதிர்ச்சி ஆகியிருப்பார். ஸோ அங்கேருந்து அவர் காலியாக உள்ளே பதுக்கி வச்ச ஒரு பெரிய பொருளை தூக்கிட்டு வந்தாங்க கைஸ், சிவம் தூபே. ஆனால் சிவம் தூபேக்கு பயங்கரமாக பிளானை வச்சுருந்தாங்க கைஸ். வெளியே போட்டால் தானே அவன் ஆடுவான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஷார்ட் வச்சுட்டாங்க அவருக்கு, ஷார்ட் கவரில் விராட் கோலி நிற்க வச்சுட்டாங்க, அங்கே அடிச்சிருவியா நீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த முன்னாடியே ஃபோக்கஸ்லேயே வந்து இருக்கும்போது ஒரு மாதிரி வந்து இந்த கான்சன்ட்ரேஷனை வந்து தூக்கணும் அப்படிங்கிறக்காக மேபி வச்சுருந்துருப்பாங்க போல். அவரு வந்து கரெக்டாக அதே மாதிரி அவர் பக்கம் எக்ஸ்ட்ரா கவர் ஷார்ட் கவர் பக்கமே அவரும் ஆடுறாரு. விராட் கோலி அங்கிருந்து ஓடுவியே நீ ஓடிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபன்னாக இருந்தது. ஸோ ரைட்டாக அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தூபே ஃபுல் ப்ரெஷர், அவரும் அடிக்கவே முடியல அவரால். அதுவும் கரெக்டாக ஸ்லோவர் பால் ஃபெர்கூசன் அநியாயத்துக்கு நீங்கள் வந்து தூபேக்கு நல்லா ஃபெர்கூசன் அநியாயத்துக்கு நீங்கள் நல்லா போட்டுருந்தா மிடில்ஸில். தென் ஆர்சிபி ஸ்லோவர் பால்ஸை பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ரீசன் கொஞ்சம் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு. மெயினாக சிவம் துபேவோட சைட்லேருந்து அதுவும் பெருசாக வெளியே எதுவுமே போடல, இன்டூர பாடி போட்டாங்க. ஷார்ட் பால்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதாவது சுத்தமாக அங்கேருந்து வந்து இந்த ஸ்பேஸை கொடுத்து நவுந்தா தானே ஸ்பேஸே கொடுக்க முடியும். அவரே நவர மாட்டார், நின்று தான் அடிப்பார். கொஞ்சம் மேபி வந்து ஏதாவது அந்த மாதிரி ஏதோ பார்த்து அடிச்சிருந்தாங்கன்னா இனிஷியலாக அந்த ப்ரெஷர் கொஞ்சம் போயிருக்கும். பட் நான் அடித்தா 6 தான் அடிப்பேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் அவரும் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்து நின்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் அவர் மேலே போயிடுச்சு. ஸோ அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குற எதுவுமே அடிக்க முடியல. மேக்ஸ்வெல் இன்னொரு சைடில் ஸ்பின்னரை போட்டால் போலப்போம். மேக்ஸ்வெல் வந்து அவர் ஒரு விதமான ஸ்பின்னர். சிவம் தூபேக்கே ஃபுல் டாஸ் போட்டு அள்ளி காமிச்சார். இன்னும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து அவரும் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல, நான் அப்படி தான் அடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணார். மேலே கொடை கிளம்பிச்சு சிராஜ் கீழே வந்து காவ விட்டார். சரி ஏதோ லைஃப் இருக்கு போல், இன்னைக்கு மேபி சிவம் துபே வந்து இதுக்கப்புறம் அடிச்சிருவான்னு சொல்லி பார்த்தா எங்கே அப்படிலாம் இல்லைங்க, எங்கே நீங்கள் வேறு அப்படின்னு அடுத்த வரை க்ரீன் பாலில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். சேம் ஸ்ட்ராட்டஜி, ஸ்லோவர் பாலு ஆஃப் சைடில் ஆஃப் கட்டராக போட்டார் கேமரன் க்ரீனு. அது அடிக்கிற இதே கிடையாது, இருந்தாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவராக அடிக்க போய் கேட்சை கையில் கொடுத்து. ஸோ அங்கேருந்து ஜடேஜா வந்தார். எனக்கு ஜடேஜாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வந்து, ஏன்னா ஜடேஜா வந்து என்ன மாதிரி ஒரு பிளேயர்னால் ஒரு அந்த பாலை 6 அடிக்கிற லென்த்தில் இருந்தால் 6 அடிப்பார். அவரால் அடிக்க முடியாத பாலை மட்டும்தான் அடிப்பார், அடிக்க முடியாத பாலை அடிக்கவே மாட்டார், விட்டுருவார். அதே மாதிரி ஜடேஜாக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஆஃப் சைடில் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி போட்டோம்னா துரத்திட்டு போய் அடிக்க போய் பின்னாடி விக்கெட் கீப்பர் கேட்சை விட்டுருவார். பல வருஷமாக நான் எல்லா ஃபார்மட்லேயும் பார்த்துருக்கேன். இது வேறு என் பேக் ஆஃப் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்படிக்கு ஏதோ மறுபடியும் ஏதோ பண்ணிவிட்டு போயிடும். இல்லைனா வந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் வைக்கிற மாதிரி ஆகி அந்த பால் எங்கேயோ நடுவில் பூந்து போய் பின்னாடி விக்கெட் கீப்பருக்கு கேட்ச் போகும். ஸோ இந்த மாதிரி பல நினைவுகள் எனக்கு ஆல்ரெடி இருந்ததுனால ஜடேஜா
ரொம்ப வந்து அவரால் அடிக்க முடியாது. ஒரு மாதிரி இருக்கிற கண்டிஷனில் அவர் பண்ணி கொடுக்க முடியும். நிலமையே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு சமயத்தில் 7 ஓவரில் வந்து 100 ரன் அடித்தா 100 ரன் அடித்தா வந்து குவாலிஃபை ஆகணும் அந்த மாதிரி இருந்தது. கடைசியாக அப்படியே மாதிரி உள்டாவாக மாதிரி ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 5 ஓவர்ஸில் நிலமை. அந்த ஸ்டேஜில் இருந்து தான் கைஸ் 2 பயங்கரமான ஓவர்ஸ் வந்தது. 13th ஓவரில் மேக்ஸ்வெல் போட்டு வெறும் 5 ரன் கொடுத்தாரு. அந்த முகமது சிராஜ் பயங்கரமாக போட்டு பார்த்தீங்கன்னா வந்து 15th ஓவரில் வெறும் 4 ரன் கொடுத்துருப்பார். அந்த 2 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த சிங்கிள் டிஜிட்டில் ஸ்கோர் வரவும், சிங்கிள் டிஜிட்டில் ரன் வரவும், அப்படியே வந்து 2 குப்புன்னு ஏற ஆரம்பிச்சு. ஓவருக்கு வந்து 15 ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 5 ஓவர்ஸில் லாஸ்ட் 4 ஓவர்ஸில் ஸ்டில் அங்கிருந்து கூட வந்து ஒரு சைடில் அதே இன்னொரு எண்டில் வந்து சிவம் துபே அவுட் ஆனதுக்கப்புறம் சானர் வந்தார். அவர் எதுவும் பெருசாக அடிக்கல. அங்கே தான் வந்து வேஃப் டூப்ளிஸ் பயங்கரமாக ஒரு கேட்சை பிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கதை வேறு நடந்திருக்குமே, இதை வேறு நான் விட்டுட்டேன். நல்லா ஆடிட்டு இருந்தாங்க சச்சின் ரவீந்திரா. அவன் பாட்டு ஏதோ ஒரு 10-15 ரன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து கொடுத்துருப்பான். கேம் இன்னுமாச்சும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கும். இந்த சிவம் துபே அவனும் அடிக்காமல் நல்லாவே தெரிஞ்சுது அவன் அடிக்கிற மூடில் தான் இருந்தான். அவன் அடிக்க முடியலன்னுலாம் இல்லை, எப்படியாவது அடிப்பேன் அப்படின்னு. அவன் விக்கெட்டே அப்படி தான் வந்து சிவம் துபே இது போயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வெயிட் பண்ணியிருந்தானா எதுவும் ஆயிருக்காது. எப்படி போட்டாலும் அடிப்பேன், அடிச்சுட்டு தாண்டா போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஆர்வத்துக்கு சச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா வந்து ரன் அவுட் பண்ணி விட்டா. வா சிங்கிள் வேணாவா டபுள் வா அப்படின்னு. ரவீந்திரா தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ண ரன்னை. பட் நீங்கள் வந்து யார் இனிஷியேட் பண்ணாங்களோ அவங்கள ஒன்று பார்க்கணும், இல்லை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ரவீந்திரா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அங்கே பக்கம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இவன் ரவீந்திராவையும் பார்க்கல, அந்த பக்கம் பாலையும் ஒழுங்காக பார்க்கல. பால் ஒன்று ரவீந்திராவை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இல்லை பாலை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ரெண்டையுமே பார்க்காம அவன் பாட்டு டபுள் கூப்பிட்டு போய் அவங்க அவுட் பண்ணி விட்டாங்க. நல்லா ஆடிட்டு இருந்தவனை. இது பத்தாத குறைக்கு அடுத்து மறுபடியும் ஜடேஜா வேறு ஒரு ரன் அவுட் பண்ண பார்த்தான்னு நினைக்கிறேன். ஜடேஜாவே ரன் அவுட் பண்ண பார்க்குறாங்க பேசுவேன். அதனால் எனக்கு வந்து அவுட் ஆனது வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக தான் இருந்தது. சாரி ஃபார் சிவம் துபே ஃபேன்ஸ். இந்த மேட்ச் என்னால் சுத்தமாக அவர் வந்து என்னால் முடியல. தென் மேக்ஸ்வெல் அந்த 4 ஓவர் 25 ரன்னு. நீங்கள் மற்ற எல்லாருமே ஸ்வப்னில் வந்து 2 ஓவர் 6.5 ரன்ஸு, அவர் 2 ஓவர் தான் போட்டிருந்தார். அந்த மேக்ஸ்வெலோட ஓவர்ஸ் மொத்தமாக வந்து கேமை வந்து இந்த பக்கம் ஆர்சிபி சைடில் கொடுத்து யாஸ்தேல் கூட கடைசி ஓவரில் தான் நல்லா போட்டிருப்பார். அதுக்கு முன்னாடி பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் சாண்டர்லாம் அவுட் ஆனதுக்கப்புறம் தோனி பார்த்தீங்கன்னா வந்தார். ஸோ மேபி இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து சில பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் வந்தது. ஜடேஜா அதிசயமாக வந்து ஃபஸ்ட் பால்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பித்தார் ஓவர்ஸில். ஸோ அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓவரை வந்து ஒரு 13-15 ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போச்சு. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் 2 ஓவர்ஸில் 35 ரன்ஸ் அடிச்சா குவாலிஃபை, இல்லைனா வந்து ஆர்சிபி குவாலிஃபை அப்படிங்கிற ஸ்டேட்டில் மேட்ச் இருந்தது. ஃபெர்கியூசன் கரெக்டாக வந்து ஒரு நோபாலை போட்டான். யாரா நல்லா தாண்டா போயிட்டுருக்கு. சும்மாவை போட்டாவே அவங்க வந்து நல்லா அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் பால் வந்து நோபாலாக வேறு போட்டான். பட் நல்லா வேறு பெருசாக அது காஸ்ட்லியாக போல் சிங்கிள் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஸோ அங்கிருந்து ஜடேஜா ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பிக் பண்ணி ஒரு 4 அடிச்சு 29 of 10 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் கைஸ் வந்து ஒரு மாதிரி வந்து அவர் அப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஓவர் ஒரு மாதிரி டீசெண்டாக கொண்டு போய் கடைசியில் ஒரு 6 கொடுத்துட்டாரு. ஜடேஜா கடைசியில் ஒரு 6 கொடுத்துட்டாரு ஷார்ட் ஆஃப் லின் டாப் போட்டு. ஸோ ஃபைனல் ஓவர் 17 ரன் அடித்தா சிஎஸ்கே குவாலிஃபை, இல்லைனா குவாலிஃபை இல்லை. ஃபஸ்ட்டு பால் யஸ்டர் போட்டு 6 கைஸ். பால் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் 110 மீட்டர் 6. பால் தொலைஞ்சிருச்சு. இங்கே தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா ஆர்சிபி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பால் வந்து ரீப்ளே நியூ பால் கொடுங்க. பால் ரொம்ப டியூ இருந்தது, மழை வேறு பெஞ்சிடல, பால் ரொம்ப ஈரமாகிடுச்சு, போட முடியல, கிரிப் பண்ண முடியல, நியூ பாலாக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்கவே இல்லை. தோனி கரெக்டாக ஒரு 6 அடிச்சு அவுட் ஆஃப் பார்க் போட்டு நியூ பால் கிடச்சிது. பயங்கரமான கேம் சேஞ்சிங் மொமெண்ட் கேஸ். ஒரு பக்கம் நியூ பால் கிடச்சிதுன்னு சொன்னாலும் ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணார் யாஸ்டேல். ஸோ ஃபுல்லாகவே அப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இட்ஸ் ஆல்சோ எ ரீசன், பட் இட்ஸ் நாட் ஒன்லி ரீசன். 2வது பால் ஸ்லோவர் பாலாக பேக் ஆஃப் லென்த்லேருந்து போட்டு தோனி பிக் பண்ண முடியல. அந்த பக்கம் பால் ஹைட்டாக நல்லாவே போச்சு. ஸ்வப்னில் பயங்கரமாக கவர் பண்ணி பிடிச்சிட்டான். ஆக்சுவலாக வந்து 17 of 6 ஒரு 6 அடிச்சாச்சு. கடைசியில் 5 பாலில் 11 ரன்னு. இந்த 11 ரன்னு அடிக்கிறாங்க. கடைசி 2 பால் 10 வந்துருச்சு கேஸ். அப்போ நடுவில் இந்த பால்லாம் வந்து காணாமல் போய் தோனி அவுட்டா. 2வது பால் 3வது பால் ஷர்துல் தகர் உள்ளே வந்தான். நான் கூட அவன் எதாவது அடிப்பான் அப்படின்னு நினச்சேன். அவன் இந்த மாதிரிலாம் கைஸ் ஏதோ அடிச்சிருக்கான் போல முன்னே. அவரையும் ஓவராக குறை சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த பக்கம் ஹேர்ஸ்டைல் வந்து பயங்கரமாக வந்து ஃபஸ்ட்டாக போட்டால் தான் அடிக்கிறீங்க, ஸ்லோவர் பாலாக போடுறேன். அதுவும் பேக் ஆஃப்லேருந்து இந்த லாஸ்ட்டு 5 பால்ஸுக்குமே இதே இந்த ஒரு பிளான் தான் கைஸ். நீங்கள் வேணால் பாருங்கள் போய். ஸ்லோவர் பாலு பேக் ஆஃப் லென்த்து, ஸ்லோவர் பாலு பேக் ஆஃப் லென்த்து, ஒன்று ஆன் டு த ஸ்டெம்ப்பு, இல்லைனா அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பில் போடுறது. ஸோ அவன் ஃபஸ்ட்டு 2 பால் போடும்போது ஷர்துல் தாக்கருக்கு 2 பால் போடும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அவன் டேரெக்டாக அவன் தோனிக்கு அவுட் ஆனது, அவன் தோனிக்கு போட்ட பால் கூட மேபி வந்து தெரிஞ்சிருக்காது. ஷர்துல் தாக்கருக்கு அந்த போட்ட 2 பாலுமே சேம் ஸ்லோவர் பால் வந்து நான் பேக் ஆஃப் லென்த் தான். அங்கேயே புரிஞ்சு பொசிஷன் ஸ்டாண்டில் நிற்க வேண்டியதானே ஜடேஜா.
சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் அவன் தான் ஸ்லோவர் பாலாக பேக் ஆஃப் லென்த்தில் போடுறான்னு தெரிஞ்சு போச்சு. ஜடேஜா அதை வந்து புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 2 balls அதே மாதிரி சினாரியோ போன வருஷம் ஃபைனல் அந்த மாதிரி 10 run அடித்தா வின்னு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கன்ஃபார்ம் இந்த ஒரு பால் போட்டாவே முடிஞ்சது. அடுத்த பால் 6க்கு மேலே அடிக்க முடியாது. என்ன வேணால் நீங்கள் ஒழுங்காக போட்டால் போதும். யாஸ்தேல் திரும்ப வந்தான், மறுபடியும் பேக் ஆஃப் லென்த்து ஸ்லோவர் பாலை போட்டான். ஜடேஜா என்னமோ 140 போட்ட மாதிரி பேட்டை சுற்றி அதுக்கப்புறம் பால் போய் ஸோ அங்கேயே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சேம் மறுபடியும் அதுக்கு அடுத்த பாலாச்சும் மறுபடியும் சும்மா ஒரு பேருக்காச்சும் 6 அடிக்கலாம்ல. திரும்ப அதே மாதிரி அவன் போட்டான், மறுபடியும் சேம் ரிசல்ட். ஸோ கடைசியாக 191 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்சை முடிச்சிருந்தாங்க. அந்த வந்து ஆர்சிபி அந்த 10 run டிஃபெண்ட் பண்ணி டோட்டலாக 27 runsல பார்த்தீங்கன்னா வந்து மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ இப்போ கஷ்டப்பட்டு இப்படி உள்ளே போயிருக்காங்க. அவனே கப் அடிக்கலை நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரண கொலூரத்தில் இருக்காங்க. அடிச்சிருங்கடா கப்பை தயவு செஞ்சு. ஏதாவது இந்த மேட்ச்சே தோக்க வேண்டியது தான். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதோ கொஞ்சம் அங்கங்கே மறுபடியும் வந்து கேமை பிடிச்சிட்டாங்க லேட்டராக வந்து. இந்த வேலையெல்லாம் வந்து அவன் கொல்கத்தா கட்டியோ இல்லை வேறு யார்ட்டையோ போய் காமிச்சிடுறது, அடிச்சு போடுவாங்க அவனுங்க. ஸோ ஆர்சிபி இது பத்தாது, இன்னும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணி இன்னும் வந்து டெவலப் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ பயங்கரமாக டெவலப் ஆகி கப்பு வாங்க வாழ்த்துக்கள். பாய், அப்புறம் பார்ப்போம். சாரி மாப்பிள்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த, என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? நவுறு மச்சான். மாமா சுரேஷ், உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா? The Chennai boys making all the noise. போறதும் போற, இந்த வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு வாயே. இது வண்டியாடா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது. சமாடி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூலோமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா? பண்ணி போயிட்டு இருக்கோம்ல, அட கொள்ளைய போனவனே குத்துகாரட்ட உட்கார்ந்திருக்கியே. இருமா வருவா. போடா போடா ராஜா. இங்க இங்க போடா. ஏய் திரும்ப. ஐயோ திரும்பிருச்சே. என்ன பண்ணுது? ஆஹா, அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. அட பக்கி இந்த மாதிரி கடலுக்குள்ளே 5 போய் ஸ்லோல போய் சீரை வந்தாச்சு பொழச்சுக்கிறேன். கடவழியா போகாம கைமா பண்ணிடுவாங்க.